ஓசூர் அருகே ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுமாப்பிள்ளையை தாக்கிய ரவுடியை திட்டம் போட்டு கொலை செய்துள்ளனர். நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு கொலையில் முடிந்தது எப்படி? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தளி அருகே உள்ள குனிக்கல் கிராமத்தைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார். கடந்த வெள்ளியன்று இரவில் தளி ஜெயந்தி காலனி சாலையில் சதீஷ்குமார் தலையில் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் இறந்து கிடந்தார். தேன்கனிக்கோட்டை டிஎஸ்பி சாந்தி, தளி காவல் ஆய்வாளர் தவமணி மற்றும் போலீசார் சம்பவ இடத்தில் நேரடி விசாரணை மேற்கொண்டனர். ரவுடி சதீஷ் மீது ஒரு கொலை வழக்கு, 3 கொலை முயற்சி வழக்கு உட்பட 6 வழக்குகள் தளி காவல் நிலையத்தில் உள்ளன. இந்த சம்பவங்களில் ஏற்பட்ட முன்விரோதத்தில் சதீஷ் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் முதலில் விசாரணை நடந்தது. ஆனால் மது அருந்தும் போது போதையில் தனது கூட்டாளிகளுடன் ஏற்பட்ட தகராறில் சதீஷ் வெட்டி கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து பெல்லூர் பகுதியில் தலைமறைவாக இருந்த சதீஷின் கூட்டாளிகள் 5 பேரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மஞ்சுநாத், திலீப் குமார், பரத், சிவா, ஆஷிக் ஆகியோரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் கொலைக்கான காரணம் தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட மஞ்சுநாத்திற்கு 1 மாதத்திற்கு முன்புதான் திருமணம் நடந்துள்ளது. மது அருந்தும் போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் புதுமாப்பிள்ளை மஞ்சுநாத்தை நண்பர்கள் முன்னிலையில் சதீஷ் பாட்டிலால் தாக்கியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த புதுமாப்பிள்ளை மஞ்சுநாத் மற்றும் அவரது நண்பர்கள் திலீப் குமார், பரத், சிவா, ஆஷிக் ஆகியோர் சேர்ந்து சதீஷ்குமாரை வெட்டி கொன்றது தெரிய வந்தது. மேலும் கொலை சம்பவத்தில் தொடர்புடைய பெல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த சேத்தன் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர்.